சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 36% பிராமின் ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல, விச் இஸ் a shame. 3% பாப்புலேஷன் 36% பிராமின்ஸ் தான் ஜட்ஜஸா இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். அடுத்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசிஸ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற நான் பிராமின் ஃபார்வர்ட் காஸ்டா இருப்பாங்க. காயஸ்தர்கள், மற்றவங்க தாக்கூர்ஸ், அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ராஜ்பூட்ஸ். நீதித்துறையினுடைய எந்த லெவல்ல வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தாலுமே கூட ஏறக்குறைய 60 to 70% பிராமின்ஸா தான் இருந்திருக்காங்க. மற்ற சாதியினர் கூட கிடையாது. ரிசர்வேஷன் வந்த பிறகு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க எழுதி வந்த பிறகுதான் இந்த நீதித்துறையினுடைய காம்போசிஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. லா காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நான் பிராமினைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் அதுவாக தான் இருந்துச்சு. அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அது ஒரு மாதிரி பிராமின்ஸுடைய அதிகாரமும் மற்ற விஷயங்களும் குறைஞ்சி மற்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் இருந்துச்சு. துரதிருஷ்டவசமா ஒரு டிராவிடியன் மூவ்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ் தான் நம்ம சொன்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நான் பிராமின் குரூப்ஸ் சாதிய ரீதியாகவும் திரண்டிருக்கிறாங்க. பிராக்டிசிங் லாயர்ஸ், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்ஸ்ல இருக்கிறவங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே பகுஜன், தலித், ஆதிவாசி, இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அவங்க பாப்புலேஷன்ல இருக்கிற அளவோட பார்க்கும்போது ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில தான் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான். ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட அல்லது ஓரங்கட்டப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் வந்து மேலும் அதிகமாக இருப்பது அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்க எவ்ரி ப்ரோக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் நீங்க தலித் விஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு போதாமை நமக்கு தெரிய வரும், அல்லது ஆதிவாசி கண்ணோட்டத்திலேன்னு பார்த்தோம்னா தெரிய வரும். அந்த கலோனியல் ஸ்ட்ரக்சருங்கிறத நம்ம சொல்லும்போது இந்த ஒவ்வொரு துறையும் நம்ம எடுத்து பார்க்கறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீதித்துறையை எடுத்துக்கோங்க, இந்த ஸ்ட்ரக்சர் பூராவும் கலோனியல் ஸ்ட்ரக்சர் தான். பெரிய மாற்றங்கள் இல்லை, சில செயல்பாட்டு ரீதியான மாற்றங்கள் காலமாக அது புதுசா வந்திருக்குது. ஒவ்வொரு லா கமிஷனும் ஏதாவது ஒரு பரிந்துரை செய்யும், அதுல சிலது ஏற்றுக்கொள்ளப்படும், சிலது வந்து விடுபடும், அந்த மாதிரி இருந்திருக்குதே ஒழிய பட் சிஸ்டம் அதே தான். அந்த ஹைரார்கி ஆஃப் கோர்ட்ஸ் இருக்குல்ல, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அந்த கோர்ட்டு, இந்த கோர்ட்டு, அந்த ஏறு வரிசை அப்படியே தான் வச்சிருக்கிறோம். நம்ம வந்து பெருசா மாற்றம் அடையல. இன்னொன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி அதிகாரங்கள்லாம் அப்படியே தான் வச்சிருக்கிறோம். உச்சநீதிமன்றமும் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனா அன்னைக்கு உச்சநீதிமன்றமே உயர்நீதிமன்றம் அப்படியே இருக்குது, உச்சநீதிமன்றமே கிடையாது. சுதந்திர இந்தியா வர வரைக்கும் பிரிட்டிஷ் லண்டனுக்கு தான் போகணும், பிரிவி கவுன்சிலுக்கு தான் போகணும் ஏதாவது வேணும்னா. ஸோ உச்சநீதிமன்றம் வந்து சுதந்திர இந்தியாவின் உருவாக்கம். அந்த உச்சநீதிமன்றம் உருவாக்கம் வந்து நிறைய சர்ச்சைக்குரியதாகவும் இருந்துச்சு. அதனுடைய ஜூரிஸ்டிக்ஷன் என்னவாக இருக்கும், மற்ற கோர்ட்ஸோட அதுக்குள்ள உறவு எப்படி இருக்கும், அது ஏன் அவசியமா, இந்த ஒரு ஃபெடரல் கோர்ட்டுன்னு சொல்றதா, சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்றதா, வார்த்தை அளவிலேயே கூட நிறைய வாதங்கள்லாம் நடந்திருக்குது. ஆனா அது எது எப்படி இருந்தாலும் அண்மை காலம் வரைக்கும் ஒரு 25-30 இயர்ஸ் வரைக்கும் சட்டம் படிச்சு நீதித்துறையினுடைய எந்த லெவல்ல வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தாலுமே கூட ஏறக்குறைய 60 to 70% பிராமின்ஸா தான் இருந்திருக்கிறாங்க. மற்ற சாதியினர் கூட கிடையாது. ஏறக்குறைய மாற்றங்கள் இருந்திருக்கலாம், ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி. நார்த் ஈஸ்ட்ல கண்டிப்பா இருந்திருக்காது, ஏன்னா அங்க பிராமின்ஸ் கிடையாது வந்து. பட் எங்கெல்லாம் அவங்க இருந்தாங்களோ எண்ணிக்கையில ரொம்ப குறைவானவர்களா இருந்தாலுமே கூட மேலதிக நம்பர்ஸ்ல வந்து தே ஹவ் பாப்புலேட்டட் த கோர்ட்ஸ். அந்த லோக்கல் கோர்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்து பார்க்கலாம். ஸோ ரிசர்வேஷன் வந்த பிறகு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து மற்றவங்க எழுதி வந்த பிறகுதான் இந்த நீதித்துறையினுடைய காம்போசிஷன் கொஞ்சம் மாறி இருக்குது. ஆனாலும் இன்னைக்கும் கூட பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் இருக்கிற மாதிரி மேலே போக போக ஹை கோர்ட்ல பார்த்தீங்கன்னா பிராமின்ஸோட பர்சன்டேஜ் என்ன, சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா என்னன்னு அன்னைக்கு கூட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரோ போட்டிருந்தாங்க, 36% பிராமின் ஜட்ஜஸ் தான் இருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல, விச் இஸ் a shame. 3% பாப்புலேஷன் 36% பிராமின்ஸ் தான் ஜட்ஜஸா இருக்கிறாங்கிறது மிகப்பெரிய ஒரு அவமானத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம என்னதான் ரிசர்வேஷன் பேசி நம்ம எல்லாத்துக்கும் அரசு தூக்கி கொடுத்துருச்சுன்னு சொன்னாலுமே கூட அடுத்த கட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஓபிசிஸ் கூட இருக்க மாட்டாங்க. அந்த நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற நான் பிராமின் ஃபார்வர்ட் காஸ்டா இருப்பாங்க. காயஸ்தர்கள், மற்றவங்க தாக்கூர்ஸ், அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ராஜ்பூட்ஸ், அந்த குரூப்ஸ் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. வந்து தலித்துகளுடைய எண்ணிக்கை வந்து அவங்க கண்டிப்பா அவங்க பர்சன்டேஜ் அளவெல்லாம் இல்லை, எங்கேயுமே எந்த சிஸ்டம்லயும் இல்லை, ஜுடிஷியல் இதுலயும் இல்லை. நம்ம நல்லாவே அது தெரியுது. என்னன்னா லோக்கலா சில நேரங்கள்ல ஒரு மாதிரி அடர்த்தியா இருந்து செயல்படக்கூடிய ஒரு சூழலை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க சென்னை இவங்க காலேஜ், மெட்ராஸ் லா காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நான் பிராமினைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் அதுவாக தான் இருந்துச்சு. அதை நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம். அது ஒரு மாதிரி பிராமின்ஸுடைய அதிகாரமும் மற்ற விஷயங்களும் குறைஞ்சி மற்றவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்து சென்னை சட்டக்கல்லூரியில் இருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓரளவுக்கு வந்துச்சு. பட் ஓரளவுக்கு தான், அது கூட ஃபுல்லாலாம் வரல. இன்னைக்கும் கூட இந்த லீடிங் லாயர்ஸ், அந்த ஃபேமிலிஸ், அந்த நெட்ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது பிராமின் டாமினேட்டடாக தான் இருக்குது.
துரதிருஷ்டவசமா ஒரு டிரெவிடியன் மூவ்மெண்ட், சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் நம்ம சொன்னாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நான் பிராமின் குரூப்ஸ் சாதிய ரீதியாகவும் திரண்டிருக்கிறாங்க. இந்த லா காலேஜ் நடக்கிற நிறைய சண்டைகள் அப்படிதான் வந்து இருந்திருக்குது. ஆன்டி தலித் சண்டைகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. இந்த மிகப்பெரிய மோதல் வந்துச்சு இல்ல 2000s பிகினிங்ல, அப்புறம் தானே இதை மாத்தணும், அங்க கொண்டு வைக்கணும், இங்க கொண்டு வைக்கணும்லாம் முடிவு பண்ணாங்க. அப்போ நாங்க பியூசிஎல்ல ஃபேக்ட் ஃபைண்டிங் எல்லாம் பார்த்தோம். அப்போ அது பக்கத்துல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு என்ன மாதிரி குரூப்பிங்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி இது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான காஸ்ட் டிவைடட் லீகல் கம்யூனிட்டி தான் உருவாக்கி வச்சிருந்தாங்க வந்து. அது எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். பயங்கரமா கான்சியஸாவே இருப்பாங்க வந்து. ஸோ நீதித்துறை இங்கே தமிழ்நாட்டிலே அப்படின்னா மற்ற இடங்களை நீங்க யோசிச்சு பார்க்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு ரிசர்வேஷன் இங்கே ஒர்க் ஆனது. ஸோ இந்த லீகல் சிஸ்டம் வந்து இப்படி இருக்குது. இன்னொன்று வந்து இதுல என்னன்னா, இந்த ஆங்கிலத்தில் நம்ம பயன்படுத்துகிற ஒரு சொல் கல்ச்சரல் கேபிட்டல் இல்லை, பண்பாட்டு மூலதனம்னு சொல்றோம். நான் படிச்சிருந்தாலும் எனக்கு காசு இருந்தாலுமே கூட ஒரு ஒரு ஆள் சேர்க்கைன்னு வரும்பொழுது எங்காலும் நான் வந்து சேர்ந்து ஒரு விஷயத்த செய்யும்பொழுது எங்க ஆட்களுக்கு ஏற்கனவே செல்வாக்கு இருந்தாதான் வந்து அந்த விஷயம் நல்லபடியா அடுத்த கட்டத்துக்கு நகரும். இப்போ ஒன்றும் இல்லை, நான் தவறா நினைச்சுக்காதீங்க யாரும். ஜட்ஜ் மேல எனக்கு பயங்கர மரியாதை உண்டு, அதுக்காக நான் சொல்ல வரல. சுப்ரீம் கோர்ட்டை பத்தி ஒரு புக் ஒன்று வெளியே வந்துச்சு, உங்களுக்கு தெரியுமா? இன்கம்ப்ளீட், நல்ல புத்தகம், அது முக்கியமான புத்தகம். அதனுடைய வெளியீட்டு விழா நடந்துச்சு. வெளியீட்டு விழா வந்து ஆழ்வார்பேட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் அகாடமி ஹால் நீங்க பார்த்துருப்பீங்க, அது அங்கே நடந்துச்சு. அதனுடைய இந்த மாதிரி ஒரு ஹாலில் நடந்துச்சு. எனக்கே இது எங்கே வந்திருக்கிறோன்னு ஒரு நிமிஷம் என்னை பேச்சாளராக கூப்பிட்டுருந்தாங்க. உண்மை புரியலையா, இவங்களெல்லாம் பார்த்ததே இல்லையா அதற்கு முன்னாடி சென்னையில் நினச்சிட்டு நான் உள்ளே வந்தேன். எனக்கு கொஞ்சம் தெரிஞ்ச ஒரே முகம் சந்துருடைய முகமாக இருந்தது, ஜஸ்டிஸ் சந்துரு, முரளி அஃப்கோர்ஸ். அப்புறம் விமன் லாயர்ஸ் நிறைய பேர் எனக்கு தெரியும், பெண்கள் அமைப்புகள் இருந்ததுனால. பட் நமக்கு தெரிந்த ஒரு சிவில் லிபர்ட்டிஸ் அமைப்போடு இருக்கிற லாயரோ, பொதுவாக நமக்கு ஒரு லீகல் கம்யூனிட்டி இங்கே இருக்கிறாங்கல்ல, இந்த ரைட்ஸ் இஷ்யூஸ்க்காக, அவங்க யாருமே என் கண்ணில் படலை. யார் இவங்கெல்லாம் அப்படின்னு கேட்டேன். எனக்கே யார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் முரளி வந்து இங்கே இல்லவே இல்லை தமிழ்நாட்டில், அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். ஸோ இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ண நபர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அவங்க எப்படிப்பட்ட லீகல் ஃப்ரெட்டர்னிட்டி எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, இந்த குடும்பமாக இருப்பாங்கல்ல, லாக் ஆஃப் ஃபேமிலிஸ், பிராமின் ஃபேமிலிஸ், அவங்கள ப்ரொக்ரெசிவ் பீப்புள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த குரூப்ஸ் தான் அங்கே வந்து உட்காந்துருந்தாங்க. ஏறக்குறைய 80% ஆஃப் த ஆடியன்ஸ் அவங்க தான், 80 to 90%. அதில் முற்போக்காக சிந்திப்பறவங்க இருப்பாங்க, மற்றவங்களாம் இருப்பாங்க, அது ஓகே. பட் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த கல்ச்சரல் கேபிட்டல் இருக்குல்ல. இப்போ ஒரு பகுதியில் ஒரு மீட்டிங்கை நீங்கள் கூப்பிட்டு ஒரு குறிப்பிட்ட நபர் அதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட மனிதர்கள் வருவாங்க? இவங்க எல்லாருமே ஹைலி சக்ஸஸ்ஃபுல் லாயர்ஸ், ஹை ப்ரொஃபைல் லா ஃபார்ம்ஸ் இவங்க எல்லாருமே. இது என் கண்ணுக்கு சுரேஷ் மட்டும்தான் பியூசிஎல் லாயராக என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அன்னைக்கு அவர் மட்டும்தான் வந்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஆமா, பை பர்த் அவரும் பிராமின் வேற. ஸோ இந்த மாதிரி நானும் பிராமின் பை பர்த், எப்படி இருக்கு பாருங்க நிலைமை. ஸோ இது ஒரு மாதிரி ஒரு இதுவாக இருந்துச்சு. ஸோ இந்த கல்ச்சரல் கேபிட்டல்னு வரும்போது இந்த லீகல் ஃப்ரெட்டர்னிட்டியில் அதுக்கு மிகப்பெரிய ரோல் இருக்கிறத நம்ம இன்னைய வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் எங்கே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணுவீங்க, எங்கே போய் வந்து உங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கும், அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உள்ள நுழைஞ்சிட முடியாது. உங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்லை. சட்டக்கல்லூரியிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் இது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இந்த ஜுடிஷியரியோட காம்போசிஷன், இதனாலேயே எல்லாரும் மோசமான லாயர்ஸோ மோசமான நீதிபதிகளோ நான் சொல்ல வரல, அப்படி இல்லை. இப்போ ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் ஒரு கமிஷனை வந்து மகாராஷ்டிரா அரசு வந்து அமைச்சிச்சு 1990s. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மும்பை நகரத்தில் நடந்த கலவரங்களை விசாரிக்க, அந்த கலவரங்கள்ல இந்த சிவசேனா பயங்கரமான ஒரு வெறியாட்டம் ஆடி இஸ்லாமியர்களை கொன்று குவிச்சாங்க. இந்த ஸ்ரீகிருஷ்ணா கமிஷனுடைய அவருடைய தலைமையில தான் அது நடந்துச்சு. அவர் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின், ஆனால் அது ஒரு பிரில்லியன்ட் ரிப்போர்ட். அது அரசு எதுவுமே செய்யல, அதை வச்சுட்டு அது வேற விஷயம். ஆனா அந்த மாதிரி வந்து இந்த சிவசேனை, பாஜக இவங்களை வந்து அப்படி வந்து கொண்டு நிறுத்திச்சு சட்டத்தின் பார்வையில. சட்டம் அதை எதுவும், அரசாங்கம் எதுவும் செய்யலைங்கிறது வேற. ஸோ அவங்க பை தெம்செல்ஸ், அவங்க பிறப்பினாலேயே அவங்க சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்குவாங்க, பிராமின்ஸ்க்கு சார்பா இருப்பாங்க, ஹிந்துத்துவாக்கு சார்பா இருப்பாங்க. நாங்கள் முடிவு கட்ட வேண்டியதில்லை. ஆனா அவங்களுடைய as லாயர்ஸ் அவங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றம் அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த பண்பாட்டு மூலதனம் வந்து அதுல ஒரு ரோல் பிளே பண்ணுதுங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம். அதே மாதிரி மற்ற கம்யூனிட்டிஸை சேர்ந்த லாயர்ஸையும் நம்ம பார்க்கலாம். எங்க அவங்களுக்கு இந்த செல்வாக்கு குறையுதோ அது வந்து அரசனுடைய சப்போர்ட்டின் மூலமாக முன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது அவர்கள் சமுதாயத்திலே ஏற்கனவே கொஞ்சம் ஏதாவது ஒரு செல்வாக்கு மிகுந்த நீதித்துறையில இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா அது அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா பிராமின்ஸ் மாதிரி ஒரு எஸ்டாப்ளிஷ் நெட்வொர்க்ஸ் கிடையாது யாருக்கும். ஏன்னா மற்றவங்க எல்லாம் படிப்படியாக தான் வந்திருக்காங்க உள்ள. ஆனால் அவங்கள மாதிரி ஒரு நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு நெட்வொர்க்ஸ் யாருக்குமே இல்லை. நான் சொல்றது நிறைய பேருக்கு தெரியும். நான் கரெக்டாமா நான் வாயே திறக்க வேணாம் அதை பற்றி. பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது முக்கியம்.
ஏன்னா இந்த லீகல் சிஸ்டம் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னதான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசினாலுமே ப்ராக்டிசிங் லாயர்ஸ், ஜட்ஜஸ், மேஜிஸ்ட்ரேட்ஸ் கோர்ட்ஸில் இருக்கிறவங்க யாரை எடுத்துக்கிட்டாலுமே பகுஜன், தலித், ஆதிவாசி இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக அவங்க பாப்புலேஷனில் இருக்கிற அளவோட பார்க்கும்போது ரொம்பவும் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் தான் வந்து அதை நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. இவங்க வந்துட்டா எல்லாம் மாறிடுமான்னு குதர்க்கமாக பேசுறதுக்காக இல்லை. இது ஒரு அடிப்படை ஜனநாயக விஷயம் இல்லை. நம்ம ரெப்ரசன்டேஷன் பற்றி பேசணும் இல்லை காலையில். அதுக்கான ஒரு விஷயமா நான் இதை பார்க்குறேன். நிர்வாகத்துறையில் இதை காட்டிலும் பெட்டர். அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு மாதிரியான ஊரில் ஏறக்குறைய பிராமின் பிரசன்ஸ் இல்லைன்னே கூட சொல்லலாம். நம்ம அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்லேருந்து வரவங்களும் இருக்கிறாங்க. ஒரு கலவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கவர்மெண்ட் இந்த குரூப்ஸை சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அந்த குரூப்பை சப்போர்ட், அதெல்லாம் ஒரு பக்கம். எம்ஜிஆர் பீரியட்ல தான் முக்குலத்தவர்களுக்கு அப்படி சப்போர்ட் கிடைச்சிச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க வந்து. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் வன்னியர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு. இப்படி வேற மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டா நிர்வாகத்துறையில வந்து ஓரளவுக்கு கிரேட்டர் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ் ஒப்பீட்டு அளவில். ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஓரளவுக்கு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓபிசி குறைவா இருக்கும், தலித்துகள் ஓரளவுக்கு இருப்பாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஓபிசி, எம்பிசி ரெப்ரஸன்டேஷன் இஸ் நாட் பேட்ன்னு சொல்லலாம். நிர்வாகத்துறைன்னு எடுத்துக்கிட்டாலும் லெஜிஸ்லேச்சர் அஃப்கோர்ஸ் அது வேற வழியே கிடையாது. ஏன்னா அது எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்னால அது அப்படிதான் இருக்கும். இப்போ இந்த 3 இதுதான் நம்ம ஸ்ட்ரக்சர். இதுல நீதித்துறையை ஏன் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குன்னா, why has it been so hard மற்றவங்களுக்கு இங்க இடம் கிடைக்கிறதுக்கு? நம்ம நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு புதுசா நல்ல சட்டத்தையே வந்து ஒரு தலித் பார்வையிலிருந்தோ ஒரு ஆதிவாசி பார்வையிலிருந்தோ பார்க்கும்போது வேறு விதமா புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. நான் ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். த ரைட் டு பிரைவசி ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த 9 ஜட்ஜஸும் சேர்ந்து பண்ணாங்கல்ல, சந்திரசூடு, முரளிதர், அப்புறம் நிறைய 7-8 பேர். முரளிதர் கிடையாது, சந்திரசூடு, ஆமா கவாய் இருந்தாரு, அப்புறம் 9 பேர் இருந்தாங்க. 9 பேரும் பாசிட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்தாங்க. ஆனா இது என்னன்னா, அது அக உரிமைன்னு சொல்றோம் இல்லையா, நம்ம பிரைவசி அப்படிதானே சொல்றாங்க வந்து அக உரிமை. நீங்க வந்து அது குறிப்பாக வந்து அதுக்கு அதனுடைய ஹிஸ்டரியை நீங்க பாத்தீங்கன்னா நான் சொல்ற பாயிண்ட் உங்களுக்கு புரியும். அந்த அக உரிமை ஜட்ஜ்மெண்ட் எப்போ வருதுன்னா, எந்த கேஸை மேற்கோள் காட்டி அவங்க ஆர்கியூ பண்றாங்கன்னா, இந்த நாடோடி சமுதாயங்கள் இருக்காங்கல்ல, நோட்டிஃபைட் கம்யூனிட்டிஸ், சீர்மரபினர் இங்க வந்து வேற மற்ற இடங்கள்ல வேற. இங்க சீர்மரபினர்ல ஒரு சாரார் ஆதிக்க சாதி ஆயிட்டாங்க, பிரமலை கள்ளர்கள். மற்ற ஊர்கள்ல அப்படி கிடையாது. அவங்க எந்த அளவையும் ஆதிக்க நிலையில எல்லாம் இல்லை. ஏறக்குறைய நாடோடி தன்மை மிக்க மக்களாகவும் பயங்கரமாகவும் ஒடுக்கப்படுறவங்க. இன்னைக்கு இருளர்கள் அல்லது குறவர்கள் இருக்கிற மாதிரி தான் நிறைய பேர் இன்னைக்கும் இருக்கிறாங்க. அதுல சம்பந்தப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கேஸ் போடுறாரு. உங்களுக்கு தெரியும், சட்டுன்னு கேஸ் ஞாபகம் இல்லை பேரெல்லாம். அந்த கேஸ்ல எப்படின்னா, எங்களை அனாவசியமா நாங்க இன்ன சமுதாயத்தை சேர்ந்தவங்கனாலே அடிக்கடி வந்து கேஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க போலீஸ்கார். இருளர்கள் மேல போடுறாங்கல்ல, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி செய்வானுங்கன்னு. அப்படி செஞ்சுட்டே இருக்கிறாங்க. எங்களுடைய உரிமை, எங்களுடைய இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இன்ஃப்ரிஞ்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அது மாறி மாறி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்பட்டு அது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல மேற்கோள் இடப்பட்டுச்சு. அது அடுத்த லெவல்ல போய் ஹியரிங் போன போது அதுல சொல்லப்பட்ட விஷயங்களும் இதுல மேற்கோளிடுது. ஆனா கடைசியில இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு நீங்க பாத்தீங்கன்னா, யாருனால அது ரொம்ப முக்கியமா பார்க்கப்பட்டுச்சுன்னா, பாலியல் ரீதியாக வேறு தேர்வுகளை மேற்கொண்டு வாழ விரும்புவர்கள் வந்து எங்களுடைய வாழ்க்கையில அனாவசியமா அரசாங்கம் தலையிடுறதை இது தடுக்கும் அப்படின்னாங்க. அது ஒரு பக்கம் பேசப்பட்டுச்சு வந்து. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆதார் நம்ம கேட்கறது, போனை வந்து டேப் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராகவும். ஆனா யாருமே இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி இந்த மக்களை வந்து பாதிக்கும்னு பேசவே இல்லை. ஒரிஜினல் பார்ட்டிஸ் டு த சூட்னு சொல்லுவோம்ல நம்ம, அவங்க யாரு? நாடோடி மக்கள் தானே. இந்த அக உரிமைங்கிறது எப்படி அவங்கள பாதிக்கும் அப்படின்ற இந்த கேள்வியே கேட்கல. அடிப்படையான கேள்வி இல்லை அது கேள்வியை கேட்கல. இப்போ ஒரு தலித் லாயர் வந்து அவங்க மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க, ஆனால் மத்திய பிரதேஷ்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிகிதா சொனாவனேன்னு சொல்லிட்டு ஒரு யங் உமன் லாயர், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பர்தி மக்களுக்காக அவங்க தான் ஆஜராகிறாங்க எப்போதுமே. இந்த பர்தி குரூப்புங்கிறது ஒரு லார்ஜ் குரூப், ரொம்பவும் ஏழை, பயங்கரமா வேட்டையாடப்படக்கூடிய ஒரு குரூப் வந்து. அதுல ஒரு கேஸ் ரொம்ப பயங்கரமா ஜட்ஜ்மெண்ட்டு லோக்கலா சொல்லுது, நீங்க அவங்கள அனாவசியமா போய், அந்த ஜட்ஜ்மெண்ட் அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்றாங்க, நீங்க போய் அவங்கள அனாவசியமா போய் வேவு பார்க்க கூடாது, சர்வேலன்ஸ் கூடாது, எக்ஸெப்ட் வென் தே போஸ் அ த்ரெட் டு லா அண்ட் ஆர்டர்ஸ். எப்பவுமே அரசாங்கம் ஒரு கேவியட் விடும்ல, எக்ஸெப்ட் அது யார் முடிவு பண்றது தட் தே போஸ் அ த்ரெட் டு லா அண்ட் ஆர்டர்னு? உள்ளூர் போலீஸ்காரன் தானே முடிவு பண்ணுவாங்க. அவன் புத்தி எப்படி இருக்கும்? ஏற்கனவே இந்த ஜனங்களா அவன் கோளாறு பிடிச்ச ஜனங்களா பார்க்கிறான். ஸோ அந்த சர்வேலன்ஸ் தொடர்ந்து நடக்க அதுல ஒரு பெண் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடிக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னால
இறந்துட்டாங்க. அது மிகப்பெரிய கேஸா போச்சு மத்திய பிரதேஷ்ல. அதை தொடர்ந்து இவங்க அந்த கேசஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பர்தி சமுதாயம். அவங்க வந்து ஒரு கட்டுரை எழுதி எனக்கு அமைச்சிருந்தாங்க, இதில் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, அம்பேத்கர் இங்க எங்க பயன்படுத்தலாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த அவங்களுடைய அந்த கட்டுரையில் அதில் அவங்க ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இந்த ரைட் டு பிரைவசிங்கிறது ஏழை ஜனங்களை பொறுத்த வரைக்கும், ஒடுக்கப்பட்ட ஜனங்களை பொறுத்த வரைக்கும், வீடே இல்லாத ஜனங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பொருள் இருக்க முடியும்? அது எப்படி நாம புரிஞ்சுக்கலாம் இந்த ரைட் டு பிரைவசிங்கிறது? ஏன்னா முத்திரை குத்தப்பட்ட மனிதர்களாக ஆக்கப்பட்டவர்களுக்கு இந்த அரசாங்கம் நாங்க உங்களை அனாவசியமா தொந்தரவு பண்ணலன்னு சொல்லுதே தவிர, அந்த அனாவசியமாங்கிற வார்த்தை யார் முடிவு பண்றது? உள்ளூர் மட்டத்துல ஏற்கனவே நீங்க வந்து குற்ற பரம்பரையினரா பார்க்கப்படும் பொழுது உங்களை தானே நாங்க பிடிச்சிட்டு போவோம். எதுனாலுமே ஒரு சில்லற காசு காணாம போனா கூட இந்த ஜனங்களை தானே வந்து பிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரொக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் கூட எப்படி ஒரு லிமிட்டடா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு தலித் விஷனோ ஒரு வேற யாரோ அதை பார்க்கும்பொழுது. அப்ப அதனாலதான் நம்ம சொல்றோம் ஜுடிஷியரியில இந்த பிரசன்ஸ்ங்கிறது இல்லாம இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவ உலகத்தையே வந்து இல்லாம செஞ்சிருச்சு. அந்த மக்களுடைய அனுபவத்திலிருந்து நீதி எப்படி இருக்குங்கிறத பார்ப்பதற்கான வாய்ப்பு குறைஞ்சிட்டு வருது. லிபரல் ஜட்ஜஸ், லிபரல் அட்வொகேட்ஸ், லிபரல் லாயர்ஸ், லிபரல் ஜட்ஜஸ் ஃப்ரம் அதர் கம்யூனிட்டிஸ் ஓரளவுக்கு செய்யலாம். ஆனா அந்த அனுபவ ரீதியாக வந்து சில விஷயங்களை உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டு அதே பகுதியில வாழ்ந்து அவங்க கோர்ட்டுக்கு வராங்கல்ல, அது எப்படி இருக்கும்? அது கண்டிப்பா வேற மாதிரி தானே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸா இன்னும் நம்ம கோர்ட்ஸ் மாறல. மற்றவங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் நல்லது, நம்ம மறுக்கல. ஸ்ரீகிருஷ்ணா இஸ் அ குட் மேன். ஸ்ரீகிருஷ்ணா வாஸ் அ முஸ்லிம் எப்படி இருந்திருக்கும்? வேற ஏதோ ஒரு பரிமாணம் நமக்கு கிடைச்சிருக்கும்ல. ஸோ அப்படி நம்ம சொல்ல வர்றதுதான் இதுல வந்து ஜுடிஷியரியில ஏன் வந்து ஒடுக்கப்பட்ட அல்லது ஓரங்கட்டப்பட்ட சமுதாயத்தினுடைய பிரதிநிதித்துவம் வந்து மேலும் அதிகமாக இருப்பது அவசியம்ங்கிறத புரிஞ்சுக்க எவ்ரி ப்ரோக்ரெசிவ் ஜட்ஜ்மெண்ட் நீங்க தலித் விஷன்லேன்னு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு போதாமை நமக்கு தெரிய வரும், அல்லது ஆதிவாசி கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தோம்னா தெரிய வரும், அல்லது ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் பெண் ஆதிவாசி பெண் கண்ணோட்டத்திலேன்னு பார்த்தா இன்னொரு யாருக்குமே தெரியாத இன்னொரு பரிமாணமும் அதுல வரும். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுல பாலகோபால் மாதிரியான நபர்கள் அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, சிவில் உரிமை இயக்கங்கள்னு வரும்பொழுது இப்படி ஒவ்வொரு முறையும் யாரோ புதுசா நமக்கு ஒண்ணு காட்டுறாங்க, அவங்களுடைய அந்த காட்டுதல் நமக்கு வழிகாட்டுதலா மாறணும்னு. நமக்கு எல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் கரெக்டா தெரிஞ்சிட்டோம்னு சொல்றதுக்கு இல்லாம நியூவர் வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் சம்திங் அது ஒரு வழிகாட்டுதலாக பார்க்கப்படணும். அப்போதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லா கான்ஸ்டியூஷன்லாம் வந்து ஒரு விரிவடைந்த தன்மையை பெறும் வந்து அப்படின்னு. அது கடைசியில ஒரு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் உருவாக்கவும் வழிவகுக்கும். நம்ம ஒரு கேஸ் போடும்போது வாதிடும் போது இதையெல்லாம் உள்வாங்கிட்டு இல்லை வாதிடுவோம். ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அவங்க பார்க்குறாங்க. இதை வந்து ஒரு பாசிட்டிவான சிஸ்டமா நான் அவங்களுக்கு சொல்றேன், இந்த ஜுடிஷியரியில நம்ம என்ன மாற்றங்கள் கொண்டு வரலான்னு.